ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பகவத்கீதையை ஒவ்வொரு ஸ்லோகம் வாயிலாக பிரித்து தெளிவாக அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை பகவத்கீதையினுடைய முதலாவது அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகம் என்கிற அத்தியாயத்திலிருந்து 20 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். இந்த பதிவில் 21 மற்றும் 22வது ஸ்லோகங்களை அனுபவிக்க உள்ளோம். ஆம், அர்ஜுன விஷாத யோகம் என்கிற தலைப்பு கொண்ட முதலாவது அத்தியாயத்திலிருந்து நாம் 21 மற்றும் 22வது ஸ்லோகங்களை இந்த பதிவில் அனுபவிக்கலாம். வாருங்கள். முதலில் ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச சேனயோர் உபயோர் மத்யே ரதம் ஸ்தாபயமேச்யுத யாவத் ஏதான் நிரிக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சகயோத்தவ்யம் அஸ்மின் ரணஸ் சமுத்யமே. அர்ஜுன உவாச்ச சேனயோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்யுத யாவத் ஏதான் நிரிக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே. இனி ஸ்லோகத்தினுடைய, அதாவது இந்த 2 ஸ்லோகங்களினுடைய மொழிபெயர்ப்பை காணலாம். அதன் பிறகு ஸ்லோகங்களினுடைய பொருளுரையை தெளிவாக அனுபவிக்கலாம். அதற்கு முன்பு இந்த 2 ஸ்லோகங்களினுடைய தாத்பரியம் என்னவென்றால், அதாவது தன்னுடைய பக்தனுடைய பக்திக்கு பகவான் தானே ஓடோடி வந்து கட்டுப்படுகிறார் என்கிற ஒரு வார்த்தையை பகவானே உணர்த்துகிறார். பகவத்கீதையை நாம் தெளிவாக படித்தாலே இது புரிய வரும். அதாவது பக்தர் பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், பகவானுடைய ஆணைக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்று ஒரு உண்மையான பக்தர் நினைப்பார். ஆனால் தன்னுடைய உயர்ந்த நிலையில் உள்ள பக்தனுக்கு தான் ஓடோடி வந்து உதவி புரிய வேண்டும், அந்த பக்தனுடைய ஆணைக்கு கட்டுப்பட வேண்டும் என்று பகவான் நினைக்கிறார். இதுவே ஒரு ஆனந்த வைபவமாக உள்ளது. ஆம், அதாவது மிக உயர்ந்த பக்தியில் நிலை கொண்டுள்ள பக்தர்களின் மனதில் பகவான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் என்பதுதான். அதாவது அவர்கள் மனதில் உதிக்கும் நினைப்புகளை எல்லாம் பகவான் நிறைவேற்றுவார். ஏனென்றால் உண்மையான பக்தன் பொருள் சேர்க்க வேண்டும், தன்னுடைய பௌதிக ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அவர் உயர்ந்த பக்தியில் உள்ள காரணத்தினால் பல பொக்கிஷமான எண்ணங்கள் அந்த பக்தனுடைய மனதிலே உதிக்கும். அந்த நினைப்புகளை எல்லாம், அந்த ஆசைகளை எல்லாம் பகவான் ஓடோடி வந்து நிறைவேற்றுவார் மிகவும் ஆனந்தமாக. அதுதான் இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம். வாருங்கள் இந்த 2 ஸ்லோகங்களுடைய மொழிபெயர்ப்பையும் காணலாம். அர்ஜுனன் கூறினான், அதாவது பகவானை நோக்கி அர்ஜுனன் கூறினான், வீழ்ச்சி அடையாதவரே, போர் புரியும் ஆவலுடன் இங்கே கூடியுள்ளவர்களில் எவர்களோடு நான் இந்த மாபெரும் போரில் ஈடுபட வேண்டும் என்பதை பார்க்கும்படி தயவு செய்து எனது ரதத்தை 2 சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தவும்.
இனி ஸ்லோகங்களுடைய விரிவான பொருளுரையை காணலாம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்ற போதிலும் தனது காரணமற்ற கருணையால் தன் நண்பனின் சேவையில் ஈடுபட்டிருந்தார். தனது பக்தர்களிடம் தனக்குள்ள பிரியத்தில் அவர் என்றுமே தவறுவதில்லை என்பதால் இங்கு அச்சுத, அதாவது பகவான் அச்சுத என்று அழைக்கப்படுகிறார். அதன் பொருள் என்றுமே வீழ்ச்சி அடையாதவர் என்பது. தேரோட்டி என்ற நிலையில், அதாவது பகவான் பார்த்த சாரதியாக செயல்பட்டார் அல்லவா, தேரோட்டி என்ற நிலையில் அர்ஜுனனது ஆணைகளை பகவான் நிறைவேற்றியாக வேண்டும் என்பதால் அவர் அதற்கு துளி கூட தயங்கவில்லை. அவர் அச்சுத என்று அழைக்கப்படுகிறார். தனது பக்தனுக்காக தேரோட்டி நிலையை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவரது உன்னத நிலைக்கு இழிவு ஏதும் ஏற்படவில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், புலன்களின் அதிபதியான ரிஷிகேஷர். பகவானுக்கும் அவரது சேவகனுக்கும் இடையே உள்ள உறவு திவ்யமானதும் மிக சுவையானதும் ஆகும். சேவகன் எப்போதுமே பகவானுக்கு ஏதாவது சேவை செய்ய காத்து கொண்டிருக்கின்றான். பகவானோ தனது பக்தனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எப்போதும் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். தான் மற்றவர்களுக்கு ஆணையிடும் நிலையில் இருப்பதை காட்டிலும் பகவான் தனது தூய பக்தன் தனக்கு ஆணையிடும் நிலையை ஏற்றுக்கொள்வதில் மிகுந்த பேரின்பம் அடைகிறார். அவரே எஜமானர் என்பதால் அனைவரும் பகவானது ஆணைக்கு கீழ்ப்பட்டவர்களே. அவருக்கு ஆணையிடும் அளவிற்கு அவரை விட உயர்ந்த நிலையில் யாரும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் வீழ்ச்சி அடையாதவர் என்ற போதிலும் தூய பக்தன் தனக்கு ஆணையிடுவதை காணும் போது பகவான் திவ்யமான பேரின்பத்தை அனுபவிக்கின்றார். பகவானின் தூய பக்தனான அர்ஜுனன் தன் தாயாதிகளிடமும் சகோதரர்களிடமும் போர் புரிய விரும்பவில்லை. ஆனால் எவ்வித சமாதானத்திற்கும் இணங்காத துரியோதனனின் பிடிவாதத்தினாலே அவன் போர்க்களத்திற்கு வர நேர்ந்தது. எனவே போர்க்களத்தின் தலைவர்கள் யார் என்பதை காண அர்ஜுனன் மிகுந்த ஆவல் கொண்டிருந்தான். போர்க்களத்தில் சமாதான முயற்சி என்ற கேள்விக்கே இடமில்லை என்ற போதிலும் அவர்களை மீண்டும் பார்க்கவும் தேவையற்ற இந்த போரில் ஈடுபட அவர்கள் எந்த அளவுக்கு தயாராக உள்ளனர் என்பதை பார்ப்பதற்காகவும் அர்ஜுனன் விரும்புகிறான். அதனால்தான் அந்த ரதத்தை அவர்களை நோக்கி அருகில் இரு படைகளுக்குடைய அந்த நெருக்கமான அந்த இடத்தில் இந்த படைகளை, அதாவது கௌரவர்களுடைய படைகளை தெளிவாக காண வேண்டும் என்கிற மைய கருத்தை மனதில் கொண்டு அர்ஜுனன் பகவானிடம் இவ்வாறு கூறுகிறான். அதாவது தனது பக்தனுடைய மனதில் எழும் அந்த நினைவிற்கு பகவான் எவ்வளவு ஆனந்தமாக ஓடோடி வந்து சேவை புரிகிறார், தன்னுடைய பக்தனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார் என்பது இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக தெளிவாக நமக்கு புலப்படுகிறது. ஆதலால் வாருங்கள் பகவத்கீதையை தெளிவாக நாம் கற்று அனுபவித்து மேலும் பல ஆனந்த பகவானுடைய இந்த ஆனந்த லீலைகளினுடைய அரங்கேற்றத்தை அனுபவிப்போம். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.